ஹாய் கைஸ், இது உங்க சினி ரெயின்போ. இன்றைக்கு தல ரசிகர்கள் எல்லாருமே அவ்வளவு கொண்டாட்டமா இருக்காங்கன்னு தான் சொல்ல வேணும். ஏற்கனவே அறிவிச்ச மாதிரியே விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகி இருக்குது. இந்த படத்தை பொறுத்தவரையில மகள் திருமேனியின் இயக்கத்துல உருவாகி இருக்குது. லைகா நிறுவனம் தயாரிச்சிருக்குது. ரெட் ஜெயின்ஸ் மூவிஸ் நிறுவனம் ரிலீஸ் செய்கின்றது. அனிருத் இசையமைத்திருக்கின்றார். படத்தில் அஜித்துடன் அஜித், த்ரிஷா, ஆர்.எஃப். ரெஜினா உள்ளிட்ட பலர் நடித்திருக்கின்றார்கள். படத்திற்கான புக்கிங்கை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் அதிரடியாக இருந்தாலும் கூட வெளி மாநிலங்களில் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில பல மாவட்டங்கள்ல முதல் நாளுக்கான அனைத்து காட்சிகளுக்கும் டிக்கெட்டுகள் விற்று தீர்க்கப்பட்டது. குறிப்பாக பல லட்சம் டிக்கெட்டுகள் தமிழ்நாட்டில் முதல் நாளுக்கான டிக்கெட்டுகளை விற்று தீர்த்திருக்கின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டின் போர்டரை கடந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா என்ற மாநிலங்களில் படத்திற்கான டிக்கெட்டுகள் எதிர்பார்த்த அளவிற்கு விற்பனையும் ஆகவில்லை. இது படத்தின் மொத்த வசூலிலும் முதல் நாள் வசூலிலும் தாக்கத்தினை ஏற்படுத்தும் என்று படக்குழுவினர் கருதுகின்றார்கள். விடாமுயற்சி திரைப்படம் தமிழ்நாட்டில் காலை 9 மணிக்கு திரையரங்குகளில் வெளியாகியது. பெங்களூர் உள்ளிட்ட நகரங்களில் அதிகாலை 6 மணிக்கே வெளியாகிவிட்டன. ஆனால் அஜித் ரசிகர்கள் நாங்க சும்மா இருப்போமா என நள்ளிரவில் இருந்தே சென்னை ரோகிணி உள்ளிட்ட பல திரையரங்குகளில் அஜித் ரசிகர்கள் அலப்பறை செய்து கொண்டாடி இருக்கின்றார்கள். இந்த படம் தொடர்பான விமர்சனங்களும் வெளியாகிய வண்ணமே இருக்கின்றன. அஜித் குமாரின் விடாமுயற்சி திரைப்படம் வீண் முயற்சி என கிறிஸ்டோபர் கனகராஜ் எனும் ஆன்லைன் விமர்சகர் படத்திற்கு நெகட்டிவ் விமர்சனத்தை கொடுத்திருக்கின்றார். அஜித்தின் படம் என எதிர்பார்த்த அளவுக்கு விடாமுயற்சி இல்லை எனவும் ஹாலிவுட் படமான பிரேக் டவுனை அப்படியே ரீமிக்ஸ் செய்து வைத்திருக்கின்றார்கள். நல்ல படம் தான், ஆனால் ரசிகர்கள் தியேட்டரில் கொண்டாடி பார்க்கும் அளவுக்கு எதுவுமே இல்லை என்றும் அஜித் மற்றும் த்ரிஷா காதல் போஷனை மட்டும் கூடுதலாக சேர்த்துள்ளது சிறப்பு என இந்த ரசிகர்கள் விமர்சி இருக்கின்றார்கள். இதை தவிர படம் கிளாஸ் ஆயிருக்கு, வரித்தனமாயிருக்கு என்று பல்வேறு விமர்சனங்களும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. டிஜே மியூசிக், மேளதாளம், பட்டாசு வெடித்து பாலபிஷேகம் செய்வது என நள்ளிரவிலிருந்தே ரசிகர்கள் தாங்கள் அன்பை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இந்த நிலையில் நள்ளிரவு திடீரென ரோஹிணி தியேட்டரில் நூற்றுக்கணக்கான அஜித் ரசிகர்கள் திரண்டு விடாமுயற்சி படத்தின் FTFS கொண்டாட்டத்தை ஆரம்பித்த நிலையில் காவல்துறையினர் அவர்களை பாதுகாக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டார்கள். அஜித் ரசிகர்கள் போலீஸ் அதிகாரிகள் சொல்வதை கேட்காமல் அஜித் எங்க உயிர் சார் என கத்தி கூச்சலிட்டு ஆர்ப்பாட்டமும் செய்து வந்தார்கள். இந்த காட்சிகள் சோசியல் மீடியாவில் பரவி கொண்டு வர்றதையும் காணக்கூடியதா இருக்குது. போலீஸ் அதிகாரிகளும் பொறுமையுடன் அவர்களை கட்டுப்படுத்திய காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன. இதை தவிர திருநெல்வேலியில் இருக்கின்ற மிகவும் பிரபலமான தியேட்டர்களில் ஒன்றான அலங்கார் சினிமாஸ் அங்கு நேற்று பிப்ரவரி 5ஆம் தேதி மாலையே அஜித் ரசிகர்கள் ஒன்று கூடி அஜித்தின் பாடல்களை ஒழுக்கிவிட்டு நடனமாடியும் வந்திருக்கின்றார்கள். அதுபோல் சேலம் மாவட்டத்தில் உள்ள ARRS தியேட்டர் வாசலில் நேற்றிரவே குவிந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வெடிகளை வெடித்து கொண்டாடி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் அஜித் ரசிகர் ஒருவரின் வீடியோவும் தற்பொழுது ட்ரெண்ட் ஆகி வருகின்றது. அந்த வீடியோவில் அவர் அஜித்தின் ரசிகர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். நீங்கள் மற்ற நடிகர்களின் ரசிகர்கள் மாதிரி தியேட்டருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாதீர்கள். ஏனெனில் நீங்கள் அஜித்தின் ரசிகர்கள் மட்டுமன்றி நல்ல மனிதனுடைய ரசிகர்கள். ஒரு படத்தை ரிலீஸ் செய்யும் தியேட்டருக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காதீர்கள். செயல்களை போட்டு உடைப்பது, ஸ்கிரீனுக்கு அருகில் சென்று பட்டாசு வெடிப்பது, கதவுகளை தள்ளுவது போன்ற செயல்களில் ஈடுபடாதீர்கள். ஏனெனில் அஜித் நல்ல மனிதன். எனவே மற்ற ரசிகர்கள் மாதிரி இப்படி ஈடுபடாதீர்கள் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த வீடியோவை பார்த்த விஜய் ரசிகர்கள் உச்சகட்ட கோபத்துக்கு ஆளாக்கி இருக்கின்றார்கள். ஏனெனில் கடந்த 2023ஆம் ஆண்டு லியோ படத்தின் ட்ரெய்லர் வந்த போது சென்னை ரோஹிணி தியேட்டரை விஜயின் ரசிகர்கள் சேதப்படுத்தி இருந்தார்கள். இந்த வீடியோவை பார்த்த விஜய் ரசிகர்கள் வேண்டுமென்றே தங்களை அஜித் ரசிகர் வம்புக்கு இழுக்கின்றார் என்று கோபப்பட்டு கொந்தளிப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது மட்டுமில்லாமல் விடாமுயற்சி படத்தை பார்க்க வந்த ரசிகர்களில் சிலர் போதையில் தாங்கள் என்ன செய்கின்றோம் என்பதை தெரியாமலே ஆபத்தான விடயங்களை செய்து வருகின்றார்கள். ரசிகர் ஒருவர் கையில் மிகவும் அதிக சக்தி வாய்ந்த பட்டாசினை கையில் வைத்து வெடிக்கின்றார். இந்த பட்டாசு அது உருவாக்கப்பட்ட தன்மையில் இருந்து மாறி ஆபத்தான முறையில் வெடித்தால் ரசிகரின் கையில் பெரும் காயம் ஏற்படும். தலைக்கு மேலே வைத்து பட்டாசை வெடிப்பதால் அவருக்கு உயிர் கூட ஏதாவது ஆபத்தினை ஏற்படுத்தும். இன்னும் சிலர் போலீசாரின் அறிவுரைகளை காது கொடுத்து கூட கேட்காமல் கொண்டாடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு மேலாக என்னை அரெஸ்ட் பண்ணுங்க சார் என கத்தி கூறி கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர்பான வீடியோக்களை இணையதளத்தில் பார்த்த இணையவாசிகள் இதுதான் கொண்டாட்டமா? ஆபத்தை உணராமல் போதையில் அஜித் ரசிகர்கள் இப்படி செய்து கொண்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என தெரிவித்து வருகின்றார்கள். சோ இன்றைக்கு பூரா விடாமுயற்சி படத்தை பற்றி நிறைய விஷயம் நாங்க பேசலாம். அஜித் ரசிகர்களின் இவ்வாறான மோசமான செயற்பாடுகளை பற்றி உங்களோட கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்தும் சினிமா தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் சினி ரெயின்போவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.